வணக்கம், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு எம்ஏஎஸ் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்புகளுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசு சார் அறிவுரைகளை பின்தொடருங்கள். நம்ம சேனல் இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணால் தான் நம்ம கொடுக்கக்கூடிய உண்மையான வானிலை மற்றும் தொடர்ந்து நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்து அப்டேட்டுகளும் என்னுடைய முழு உழைப்பையும் உங்களுக்காக வந்து சேரும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணிடுங்க. இன்றைய வானிலை அனுமானம் 17 அக்டோபர் 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலை அனுமானத்தில் நீங்கள் என்ன பார்க்கணும்னா, இது ஒரு செயற்கைக்கோள் புகைப்படம். காலை 5 மணி எடுக்கப்பட்ட இந்த வானிலை புகைப்படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆந்திராவுக்கு மேலே விசாகப்பட்டினத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ட்ரையர் வறண்ட காற்றானது வருது. கீழே வந்து ஈரமிகு காற்று கிழக்கு திசையில் கீழடுக்கில் இருக்குது. ஸோ இந்த இரண்டுக்கும் உராய்வு ஏற்படுவதனால இந்த பகுதிகளிலிருந்து மழைமேகங்கள் இருப்பதையும் அதுக்கு மேலே மழைமேகங்கள் இல்லை அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இந்த மத்திய ஆந்திர பகுதிகளிலிருந்து கீழே டெல்டா மாவட்டங்கள் வரலையும் கடலோர மாவட்டங்களில் மழைமேகங்கள் இந்த பகுதிகளில் பதிவாகுது. அதே நேரத்தில் இந்த கேமரன்சி, அதாவது குமரி கடல் பகுதிகளில் நிலவிட்டிருந்த அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி சற்று மேற்காக நகர்ந்திருக்கு. இது அடுத்த வரக்கூடிய 24 மணி நேரத்தில் மேலும் சற்று மேற்காக நகர்ந்து லட்சத்தீவுகளுக்கு இடையே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாகவும் உருப்பெற்று மேலும் மேற்கு நோக்கி மத்திய அரபிக்கடல் பகுதிகளுக்குள் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் என்னென்னா, இது தென்கிழக்கு திசை காற்றாகவும் கிழக்கு திசை காற்றாகவும் ஈரமிகு காற்றை நம்ம வங்கக்கடல் பகுதிகள் ஊடாக தமிழகத்தின் ஊடாக இழுக்கும். அப்படிங்கிறதுனால தமிழகத்தில் ஆங்காங்கே மழை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரத்தில் நேற்று இரவு இன்று காலை பார்த்திங்கன்னா பெரும்பாலான பகுதிகளில் நல்ல மழை பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் நல்ல மழை பதிவாகி இருக்கிறது. தென் தமிழகத்தில் நெல்லை மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் நல்ல மழை பதிவாகி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதே நேரத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை பொறுத்தவரையிலையும் ராமநாதபுரம் மாவட்டம் கரதார்த்தக்குடி 96 மில்லிமீட்டர், திருநெல்வேலியில் மேலப்பட்டினம் 78 மில்லிமீட்டர், சென்னை மேடவாக்கம் 75 மில்லிமீட்டர், ராமநாதபுரம் பெருநெல்லி 68 மில்லிமீட்டர், தூத்துக்குடி வனரமுட்டி 67.2 மில்லிமீட்டர், திருவாரூர் தெற்கு காடு 65.2 மில்லிமீட்டர், திருநெல்வேலி ஊச்சிக்குளம் 64 மில்லிமீட்டர், சென்னை உத்தண்டி 63.6 மில்லிமீட்டர், புதுக்கோட்டை மணல்மேல்குடி 61.2 மில்லிமீட்டர், சென்னை உத்தண்டி தான் திரும்பி வந்திருக்கு, தென்காசி குத்தப்பஞ்சன் 54.8 மில்லிமீட்டர், திருவாரூர் உடையமார்த்தாண்டபுரம் 54.4 மில்லிமீட்டர், கடலூர் ஒரத்தூர் 53.6 மில்லிமீட்டர், தென்காசி ஆழ்வார்குறிச்சி 50.8 மில்லிமீட்டர், விழுப்புரம் மரக்காணம் 50.4 மில்லிமீட்டர், சென்னை ஒக்கியம் துறைப்பாக்கம் 48.4 மில்லிமீட்டர், ராமநாதபுரம் சித்ருவாடி 48.4, திருநெல்வேலி சவுத் நாங்குநேரி 48, சென்னை அசோக் நகர் 48, செங்கல்பட்டு கேளம்பாக்கம் 47.2, கோயம்புத்தூர் போலுவாப்பட்டி 46.8, திருநெல்வேலி சேத்தப்பநல்லூர் 46.4, சென்னை ஈஞ்சம்பாக்கம் 44.8, ராமநாதபுரம் பெருங்குளம் 44.8, தென்காசி கிழக்கடயம் 43.6, கோயம்புத்தூர் தென்கரை 43.6 மில்லிமீட்டர், கோயம்புத்தூர் தஞ்சாவூர் அதிராம்பட்டினம் 42.8, பள்ளிக்கரணை 42.2, கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் 41.6, நாகப்பட்டினம் பெருஞ்சமூடை 41.6 ஆக இந்த மாதிரியான மழை அதிகப்படியாக பதிவாகி இருக்கிறது. இதை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி நேற்று ஒரு விரிவான வீடியோ நம்ம கொடுத்துருந்தோம். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய
வீடியோவில் இருக்கக்கூடிய புகைப்படங்களை நீங்கள் நாலு இடங்களில் பகிரும் பொழுது நம்மளுடைய கிரெடிட்டையும் நீங்கள் கொடுக்கறது நல்லதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய நியூஸ் சேனல்ஸில் நம்மளுடைய புகைப்படங்கள் பகிரப்படுகின்றன. ஆனால் அதுக்கான கிரெடிட்ஸ் கொடுக்கப்படுறதில்ல. நம்ம காலையில் 4 மணிக்கு எழுந்து உட்காந்து உங்களுக்காக இவ்வளோ ப்ரெசன்டேஷன்ஸ் ரெடி பண்ணி உங்களுக்காக விளக்கங்களுடன் கொடுக்குறோம். பட் நம்ம படத்தை ரொம்ப ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை கொஞ்சம் கண்டிக்கத்தக்க விஷயம். அதே நேரத்தில் இந்த காற்றின் புகைப்படத்தை இப்போ அந்த புகைப்படத்தோடு நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். கரெக்டாக பார்த்திங்கன்னா குமரி கடல் பகுதிகளில் கரெக்டாக தென்மேற்கு திசையில் இருக்கக்கூடிய இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் காற்று திசை எப்படி இருக்குது நான் சொன்னது உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு புரிதல் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி அடுத்த 24 மணி நேரத்திற்குள்ளாக பதிவாகக்கூடிய மழை எப்படி இருக்கும் அப்படின்றத பொறுத்தவரையிலும் கேரளாவில் பரவலாக இன்றும் மிதமானது முதல் கனமழை இருப்பதற்கு வாய்ப்பு. குறிப்பாக திருவனந்தபுரத்தின் மேற்கு பகுதிகள், பத்தனம்திட்டா, அல்லப்பி, கோட்டயம், எர்ணாகுளம், இடுக்கி மாவட்டம், கோழிக்கோடு, வயநாடு, காசர்கோடு மாவட்டங்களில் பரவலாக கனமழை பதிவாகிறதுக்கு வாய்ப்பு. சில பகுதிகளில் பலத்த மழையும் இருக்கும். கண்ணூர், மலப்புரம், திருச்சூர், பாலக்காடு, கொல்லம், திருவனந்தபுரம் கடலோர பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும் பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். கர்நாடகா பொறுத்தவரையிலும் தட்சிண கன்னடாவில் பலத்த மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு. மற்றபடி பெங்களூர், கோலார், சிக்பல்லாப்பூர், தும்கூர், மாண்டியா, சாமராஜநகர், மைசூர், அசன், கொடகு, சிக்மகளூரு, சித்திரதுர்கா, தாவணகரே, ஷிமோகா, உடுப்பி மற்றும் உத்தரகன்னடா மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழையும், ஹவேரி, விஜயதுர்கா, பெல்லாரியில் லேசான மழையும், மற்ற மாவட்டங்களில் வறண்ட வானிலையும் தொடர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆந்திராவில் பொறுத்தவரையிலும் பாபட்லா, பிரகாசம், நெல்லூர், காவாலி, திருப்பதி, சித்தூர், அனந்தமய்யா, சத்யசாய், அனந்தபுரம் மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழையும், கர்னூல், நந்தியால், கடப்பா, விஜயவாடா, கோதாவரி மாவட்டங்கள், காக்கிநாடா, மச்சிலிப்பட்டினம் போன்ற பகுதிகளில் லேசான மழை ஒரு சில பகுதிகளில் மட்டுமே இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். தெலுங்கானாவில் ஒரு வறண்ட வானிலை நிலவ வாய்ப்பு. ஹைதராபாத் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு லேசான மழை பதிவாகவே வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இப்போ தமிழகத்தில் பொறுத்தவரையிலும் தென் தமிழகத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம், தேனி, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் மிதமான முதல் கனமழை, சில பகுதிகளில் பலத்த மழை பதிவாகிறதுக்கு வாய்ப்பு. நேற்று மாஞ்சோலை பகுதிகள் சில பகுதிகளில் செஞ்சுரி அடிச்சிருக்கு. அது இன்றைக்கும் தொடர்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மொத்தம் இன்றைக்கி 8 மாவட்டங்களில் பலத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், பாண்டிச்சேரி, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழை நேற்று மாதிரியே பதிவாகும். மேற்கு மாவட்டங்களில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்கள்லேயும், நாமக்கல், கரூர் மாவட்டங்கள், அப்புறம் தென் தமிழகத்தில் திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை ஆகிய பகுதிகளிலும் பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாகும். டெல்டா மாவட்டங்களில் கடலூர், மயிலாடுதுறை, நாகை, காரைக்கால், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் ஆகிய பகுதிகளில் நேற்று போலவே இன்றும் ஒரு மிதமானது முதல் கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இடியுடன் கூடியதாக இருக்கும். நேற்று கடலூர் மாவட்டத்தில் 4 பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த இடியோட தாக்கத்தினால. ஸோ மக்கள் இந்த மாதிரி இடிமழை பதிவாக ஆரம்பிக்கும் போது பகுதிகளில் இருப்பதை தவிர்த்து ஒரு கான்கிரீட் பகுதிகள் எங்கேயாவது இருந்ததுன்னா அதில் நீங்கள் அடைக்கலம் புகிறது பெஸ்ட்டு. ஒரு மரத்துக்கு கீழே நிற்கிறது கூட சேஃப் கிடையாது. ஏன்னா அங்கே தான் லேண்டிங் இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் அதை தவிர்க்கிறது நல்லது. உயிரிழப்புகளை நம்ம தவிர்க்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், எந்த மாதிரியான விழிப்புணர்வுலாம் கொடுக்கலான்ற உங்களுடைய கமெண்ட்டையும் கொடுங்க, பார்க்கலாம். ஸோ இதுதான் தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்புள்ள பகுதிகள் பற்றின அப்டேட். வரக்கூடிய 23, 24ஆம் தேதி இந்தோனேஷிய கடல் பகுதிகளில் உருவாக்கக்கூடிய ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தாழ்வு பகுதி, ஆழ்ந்த தாழ்வு பகுதி, ஆழ்ந்த தாழ்வு மண்டலம், தீவிர தாழ்வு மண்டலமாக வட தமிழகம் வரையும் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதுக்கு மேலே அது எப்படி போகும் அப்படிங்கிறது நீண்ட கால வானிலைன்றதுனால நம்ம அதை பற்றி சொல்கிறது கிடையாது. ஸோ ஆனால் மட்டும் வட தமிழகத்தை நோக்கி அது நகர்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால தீபாவளிக்கு பிறகாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டைம் வடகிழக்கு பருவமழையினுடைய டைம் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. மேலும் இது மாதிரியான பல புரிதல் கொண்ட வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. நம்முடைய நவ் காஸ்ட் அலர்ட் ஃபேஸ்புக்,
ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பகுதிகள் பற்றின எல்லா லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பபாய், see you, have a nice day.